Hebron Ministries. போன வார செய்திய தெய்வீக நீதியை தேவன் கொடுப்பார். நீங்கள் எந்த காரியத்துக்கெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறீங்களோ உங்களுக்கு ஒரு தெய்வீக நீதி கிடைக்கும். அப்படியே சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் ஆண்டவரே கர்த்தரை நோக்கி 18 வருஷங்கள் அடிமைப்படுத்தும் போது நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் எப்படி ஏகூதனி அனுப்பினார், அது போல எனக்கு ஒரு தெய்வீக நீதி உண்டு ஆண்டவரே. விடுதலையாளர், டெலிவரன்ஸ், உரிமையாளர், இணங்க செய்பவர், எல்லாவற்றையும் நிறைவேற்றுவர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த அருமையான நேரத்தில் நமக்கு வேண்டிய இரக்கத்தையும் தயவையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க இரக்கமுள்ளவராக இருக்கிறார். இந்த சாப்டரில் நம்ம பார்க்குறது காரியம் என்னென்னா, ஜட்ஜஸ் சாப்டரில் இஸ்ரவேல் புத்திரர்கள் தேவனுடைய சமூகத்தில் தேவனை விட்டு விலகி செல்லும் பொழுது ஆண்டவர் தேவன் அவர்களை என்ன பண்ணுறாரு, கைவிட்டு விடுகின்றார். கைவிட்டு விடும்பொழுது அவர்கள் மற்ற ராஜாக்கள் வந்து அவர்களை ஒடுக்குகிறார்கள், அடிமைப்படுத்துகிறார்கள். மறுபடியும் அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் கதறி அழும்பொழுது ஆண்டவர் ரட்சகர்கள்னா டெலிவரர், 400 வருஷங்கள் அடிமையாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் என்ன பண்ணுறார், மோசையை அனுப்பினார். அதுபோல் ரட்சகர்களை அனுப்புகிறார். இந்த ரோலர் கோஸ்டர் மாதிரி ஒரு பக்கம் மேலே அப்படியே போவாங்க, டப்புன்னு கீழே இறங்கிடுவாங்க, மறுபடியும் மேலே போவாங்க, கீழே இறங்கிடுவாங்க, மறுபடியும் தப்பு செய்வாங்க, மற்றொரு ஆண்டவர் அனுப்புவார். அப்போ நாம் எப்படி இருக்கக்கூடாது, தேவனை எப்பொழுதுமே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு பின்பற்றுகளாக இருக்க வேண்டும். நம்முடைய சர்ச்சில் ரொம்ப தூரத்திலிருந்து அருமையான குடும்பங்கள்லாம் வருது. எனக்கு பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோ தூரத்திலிருந்து வரவர்கள் வந்து தேவனை ஆராதி, நம்ம சர்ச்சு எவ்வளோ ஒடுக்கத்தில் எவ்வளோ டிப்ரெஷனில் போனாலும் அவர்கள் சபையை அதிகமாக நேசித்து வந்து தேவனை பணிந்து கொள்கிறார்கள். அப்போது நீங்கள் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கும் பொழுது, உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பார்த்து, இதுதானே நிழலாட்டம். அப்போது பார்க்கும்பொழுது கர்த்தர் உங்களை ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார், கைவிடவே மாட்டார். அதில் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அதிகத்தில் ஒன்று அதிபதியாய் வைப்பேன். சொல்லுங்கள், ஆண்டவரே நான் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்க என்னை அந்த தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. விடுதலையாளர், சொல்லுங்கள் விடுதலையாளர். என்னை தேவன் விடுதலையாளராய் மாற்றுகிறார். என்னை ஆண்டவர் ஏகூத்தை போல என் குடும்பத்தில் விடுதலை கொடுக்கிறாவை வச்சுக்கிறார். என் மூலமா என் குடும்பம் விடுதலையாகும், ரட்சிக்கப்படும், ஆசீர்வாதத்தை பெறும். கர்த்தர் என்னை ஏகூத்தை போல உபயோகப்படுத்துவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது பொசஸர் அப்படின்னா என்ன, உரிமையாளர், சொந்தக்காரர். பொசஸர்னா யாரு, உரிமையாளர், சொந்தக்காரர். இவனை ஆண்டவர் எழுப்பும் போது இவன் உண்மையாய் நடந்து கொள்கின்றான். இவனை அந்த தேசமே நம்புகிறது. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உண்மையாக நடந்துக்கிட்டா அவங்க உறவினர்கள் எல்லாம் உங்களை நம்புவாங்க, உங்களை நம்பி எதையும் செய்வாங்க. ஹல்லேலூயா. இப்போ ரெண்டாவது, அப்போ தேசத்தில் இருக்க அத்தனை காணிக்கைகளையும் அவன் கரங்களிலே கொடுக்குறாங்க. ஏன்னா இவன் அந்த காணிக்கையில் சரியாய் ராஜா வீட்டில் கொண்டு போய் சேர்ப்பான் என்பதை விசுவாசிக்கிறாங்க. உரிமையாளர், சாதாரண ஒரு மனுஷனை, இடது கை பழக்கம் உள்ளவன், அந்த மனுஷனை கர்த்தர் என்ன செய்கிறார், ரெண்டாவது என்ன பண்ணுறாரு, உரிமையாளராய், சொந்தக்காரராய், ஓனராய் கர்த்தர் மாற்றி விடுகின்றார். மூன்றாவது பர்சுவேடர். பர்சுவேடர்னா என்ன அர்த்தம்னா, இணங்க செய்பவன். ஹல்லேலூயா. ஏகூத்துனா என்னன்னு சொன்ன போன வாரம், ஏகூத்துன்ற வந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அன்பானவன், இனிமையானவன், அப்புறம் ஒற்றுமை. நீங்கள் உங்கள் வார்த்தைக்கு ஒருத்தவங்க வந்து செவி சாய்க்க வேண்டும் என்றால் நீங்கள் எப்படி இருக்கணும், அன்பானவராக இருக்க வேண்டும். சொல்லுங்கள், அன்பானவராக இருக்க வேண்டும். இனிமையானவன், ப்ளசன்ட்னு போடப்பட்டிருப்பாருங்க, ப்ளசன்ட்னு போடப்படும். நல்ல பவுடர் அடிச்சுட்டு வந்தால் மட்டும் போதாது, என்ன பண்ணும், இனிமையான வார்த்தைகளை பேச வேண்டும். இனிமையானவன் இல்லையா. மூன்றாவது காரியம் யுனைடெட், ஒன்றாய் சேர்க்கிறவன். பிடிக்குதோ பிடிக்காதோ சபை ஆண்டவர் நிரம்பி வழிய வேண்டும். ஆண்டவர் அநேக ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டும். சபையினுடைய தரிசனத்தோடு தன்னை இணைத்துக் கொள்வான். தேவனுடைய தரிசனத்தோடு தம்மை இணைத்துக் கொள்வான். ஆண்டவர் உங்களை ஒவ்வொரு நாளும் கர்த்தர். நான் இந்த சினாடில் இருக்கிற நாட்கள் இப்போது பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, எல்லா இடங்கள்லையும் பிரச்சனை. எனக்கு ஒவ்வொரு நாளும் இதான் வேலையை, போயிட்டு அங்கே போயிட்டு எல்லாரும் பிரச்சனையை அவங்கள சால்வ் பண்ணி அவங்களெல்லாம் மறுபடியும் அவங்களது பொசிஷனில் கொண்டு வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு 3 முறை நான் ட்ராவல் பண்ணுறேன் பாருங்கள் ஆண்டவர் தேவன். அதே போல் நம்ம பிரான்ச் சர்ச்சஸ்க்கும் பயங்கரமான
கருத்து வேறுபாடுகள் அப்படியெல்லாம் இருக்கும். அது பார்த்தீங்களா? இப்போ மூன்றாவது காரியம், எப்படிப்பட்டவன்? ஒற்றுமையானவன், யுனைடெட், ஒன்றா சேர்த்துருவான். நீங்கள் இந்த குவாலிட்டி ஏகூதை போல் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கேட்குற செய்தியை மனசில் வச்சுக்கிட்டு போய்ட்டு வீட்டில் போயிட்டு அந்த கேரக்டரை சொல்லி ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபம் பண்ணும்போன்னா இந்த ஒவ்வொரு வாரமும் நீங்கள் அப்படி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது உங்களை அறியாமலே உங்கள் குடும்பம் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி உங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவதை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இந்த மூன்று காரியங்களை மனசு வச்சுக்க. அப்போது இணங்க செய்வன் சொல்லுங்க, பெர்சுவேடர். எப்படின்னா இணங்க செய்பவன். இப்போ வசனத்தை வாசிங்க, 3:20-19 வாசிங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அவனோ கில்காலில் உள்ள சிலைகள் இருக்கும் இடத்திலிருந்து திரும்பி வந்து, கில்கால் அப்படின்னு அர்த்தம், சர்க்கிள் ஆஃப் ஸ்டாண்டிங் ஸ்டோன்ஸ் சொல்லுவாங்க. நிறைய சிலைகள் இருக்கும் இடம் என்று சொல்லப்படுகிறது. ராஜாவே, உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய ரகசியமான ஒரு வார்த்தை உண்டு என்றான். அவன் என்ன பண்றான்? தேவன் ராஜா கிட்ட போயிட்டு சொல்றான், ராஜாவோட பேர் என்ன? ராஜாவோட பேர் என்ன? இருங்க, இப்போ கேட்குறோம், ஒரு கேள்வி கேட்போம். ராஜாவோட பேர் என்ன? எக்லோன். வெரி குட். எக்லோன் யாரு? மோவாபிய ராஜா. இப்போ அவனுங்களை ஒடுக்குகின்றான். அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆண்டவர் அவனிடத்திலிருந்து இந்த இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும், சொல்ல வேண்டிய ரகசியமா வார்த்தை உண்டு என்றான். அதற்கு அவன் பொறு என்றான். அப்பொழுது அவனிடத்தில் நின்ற யாவரும் அவனை விட்டு வெளியே போய்விட்டார்கள். எவ்வளவு அழகா செய்றான் பாருங்க. ஏகூத் அவன் கிட்டே போனான். அவனோ தனக்கு தனிப்புற இருந்த குளிர்ச்சியான அறை வீட்டில் உட்கார்ந்து இருந்தான். அந்த நாட்களில் பார்க்கும் பொழுது இந்த ராஜாக்களுக்கு வின்டர் ஹவுஸ் அண்ட் சம்மர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. வின்டர் ஹவுஸ் அண்ட் சம்மர், நல்ல பயங்கரமான ஹீட் இருக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க? அவங்க வின்டர் ஹவுஸுக்கு போயிடுவாங்க. அங்கே போட்டுனா அங்கே அப்படியே குளுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி கட்டியிருப்பாங்க ரொம்ப. அப்புறம் அந்த ஊரும் அந்த மாதிரி. இப்போ நீங்கள் இந்த சம்மர் சீசன் நேரம் ஊட்டிக்கு போனால் எவ்வளோ குளுன்னு இருக்குது, அப்படியே நல்லா இருக்குது. போனாமல் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதே போல் எங்கே இடத்துல இருக்கோ அங்கே போய்டும். அதுபோல் அவனுங்க என்ன பண்ணுவாங்க? அந்த டைமில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அங்கே போயிடுவாங்க. அந்த இடத்துக்கு இவன் செல்கின்றான். அப்பொழுது ஏகூத், உம்மிடத்திலே சொல்ல வேண்டிய தேவ வாக்கு எனக்கு உண்டு. உம்மிடத்திலே சொல்ல வேண்டிய தேவ வாக்கு. இப்போ அவனுக்கு தெரியுது, இந்த ஏகூத் இஸ்ரவேல் புத்திரர்ல மிக முக்கியமானவன். நம்மிடத்திலே காணிக்கை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறான். நமக்கு ட்ரிபியூட், அந்த காணிக்கை செலுத்துவதற்காக வந்திருக்கிறான். அவன் நம்மகிட்ட ஏதோ ஒரு தேவ வாக்க சொல்றன்னு கூப்பிடுறான். அப்படி நம்ம போவோம் சொல்லிட்டு அவன் அருகாமையிலே செல்கின்றான். அவன் தன் ஆசனத்திலிருந்து எழுந்திருந்தான். உடனே ஏகூத் தன் இடது கையை நீட்டி தன் வலப்புறத்து இடுப்பிலே கட்டியிருந்த கத்தியை உருவி அதை அவன் வயிற்றுக்குள் பாய்ச்சினான். அலகோட கூட கைப்பிடியும் உள்ளே புகுந்தது. அப்ப எவ்வளவு ஃபோர்ஸ்! இவன் ஃபோர்ஸ் ஒன்று, ஆண்டவர் கூட இருந்து செய்யற ஃபோர்ஸ் ரெண்டு. எப்ப நம்ம கோலியாத்தை பார்க்கும்பொழுது இவன் கல்லால் அடிக்கிறான், ஆண்டவர் பின்னாடி அடிக்கிறார் இல்லையா? ரெண்டு பேரும் அடிச்சு பொத்துன்னு விடாம பாரு அந்த கோலியாத்து. தாவீது அடிக்கிற அடி ஒன்று, அந்த பக்கம் ஆண்டவர் அடிக்கிற அடி. அப்போ இந்த நார்மலாக குத்துனா அந்த கத்தி ஒரு அளவுக்கு தான் போவோம். ஆனால் ஆண்டவர் சேர்ந்து அவனோட செயல்பட்டதுனால அந்த கத்தி என்ன பண்ணிச்சு? உள்ள போயிடுது, கம்ப்ளீட்டாக உள்ள போயிடுது. அவனுடைய வயிற்றுக்குள் போன கத்தியை இவன் இழுக்க கூடாதபடிக்கு, அவன் உள்ள போன கத்தியை இழுக்க கூடாதபடிக்கு நினம் அழகை சுற்றி கொண்டது. நினம் அவனுடைய ஸ்தூலித்த மனிதனாக இருந்தான். எப்படி இருந்தான்? ரொம்ப கொழுன்னு. அவர் பேரிச்சம்பழங்கள் உள்ள பட்டணத்தில் இருக்க நிறைய பேரிச்சம்பழம் சாப்பிடுவார் பொழுது, எக்கச்சக்கமாக பேரிச்சம்பழம் சாப்பிடுவார் பொழுது. ஜெரிகோவில் தான் இருக்கிறான். அப்போ என்ன பண்ணுறது? குத்துற ஒன்றை போயிட்டு அவன் கத்தி வளைஞ்சுக்கு பற்றி அதுக்குன்னு ஸ்பெஷல் டேகர்னு சொல்லுவாங்க பாருலாம். அந்த கத்தி ஈர்பூர்வம் கருக்கெல்லாம் போன வாரத்தை அந்த டேகரை போட்டு காமிச்சோம். அது என்ன பண்ணுச்சு? அந்த கொழுப்பு என்ன பண்ணுச்சு? அந்த கத்தியை எல்லாம் கர்த்தர் செய்கிறார் பார். கர்த்தர் செய்கிறார். நீங்கள் வெட்டுற கத்தி எப்படி போன காமிச்சோம். நீங்கள் வெட்டுற கத்தி ரெண்டு பக்கமும் கூறு இருக்காது. நீங்கள் வெட்டுற கத்தி எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் மொட்டையாக இருக்கும். நீங்கள் கைத்தறிக்கு அறிகிற கத்தியை போய் பாருங்கள், அது ரெண்டு பக்கமாக இருக்கும் இருக்காது. ஒரு பக்கம் தான்
கூராக இருக்கும், இன்னொரு பக்கம் மொட்டையாக இருக்கும். அது போன வார்த்தையுமே சொல்லிட்டான் எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்போது இவன் அதுக்குன்னு ஸ்பெஷல் கத்தியை செய்கிறான். கர்த்தரவனுக்கு ஞானத்தை கொடுக்குறார். அப்போது ஆண்டவர் கூட இருந்து நீங்கள் எதை செய்தாலும் ஆண்டவரோடு கூட இருந்து செஞ்சினா கர்த்தர் உங்களுக்காக உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இங்கே பார்க்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுறாரு, அவனுக்காக அந்த இஸ்ரவேல் மக்களுக்காக எத்தனை காரியங்களை, ஞானத்தை, அறிவு, ஆலோசனையை ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய நான் சனிக்கிழமை உபவாசத்தில் பேசும்போது சொன்னேன், உங்களுடைய அந்த அருமையான வசனங்கள் என்னென்னா, அவர்கள் ஆண்டவர் பார்க்கும் பொழுது அந்த இஸ்ரவேலை பார்க்க எப்படி இருந்தாங்க, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருந்தார்கள். அவர்கள் தோய்ந்து போய் இருந்தார்கள், சிதறடிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அதுபோல் ஒவ்வொரு இடத்துல நீங்கள் கறி வாங்கும்போது, மீன் வாங்கும்பொழுது, நீங்கள் மார்க்கெட்டுக்கு போகும்போது, வேலைக்கு போகும்பொழுது, வியாபாரம் பண்ணும்பொழுது அந்த ஆத்துமக்கள் எப்படி பார்க்கணும், அவங்க என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி தொங்கட்டாம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கக்கூடாது. ஆண்டவரே இந்த ஆத்மா எப்ரோனுக்கு வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படி என்ன செய்ய வேண்டும், பரிதபிக்கத்தக்கதா ஆண்டவரை போல மனதுருகராய் பார்க்க வேண்டும் என்று சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்வார், உங்கள் மூலமாக அவர் பெரிய ஆசீர்வாதத்தை கட்டிடுவார். நீங்கள் எந்த வேலைக்கு போகிறீங்களோ, நீங்கள் அப்படி பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு அப்படி நீங்கள் ஷேர் ஆட்டோவில் போகும்போது அதுக்காக ஜெபிச்சு போனால் எந்த வேலைக்கு போகிறோம் அங்கேயே கர்த்தர் உங்களை இன்சார்ஜாக மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்படி நம்ம ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தர் உண்மையாலுமே என்ன செய்வார், நமக்கு வேண்டிய ஒரு பெரிய உயர்வை பரலோகத்திலிருந்து கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். எப்போவுமே நம்முடைய பிரச்சனைகளை போய் மனுஷங்கிட்ட சொல்லக்கூடாது, அதிகமாக சொல்லக்கூடாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கொஞ்சம் சொல்லணும். ஆனால் ஆண்டவர்கிட்ட தான் எல்லாவற்றையும் நம்ம சொல்ல வேண்டும். அவர் ஒருவர் தான் உங்களுடைய தகப்பன். அதனால தான் நம்ம ஜெபிக்கும் பொழுது தகப்பனே, பரலோகத்தில் இருக்கின்ற தகப்பனே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லி கொடுத்தாருப்பார். தகப்பனே சொல்லுங்கள், அந்த தகப்பன் உங்களுக்காக இறங்கி விடுவார். சரி, அவன் போகும்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறான், மனதுருவு போல நான் மனதுருக வேணும்னு சொன்னேன். அப்போ இவர்கள் என்ன பண்ணுறாங்க, இஸ்ரவேலுக்காக தேவன் திட்டங்களை எங்கே கொடுக்கிறத பார்க்க முடியுது. அமலேக்கியர்களை குறித்து பார்க்குறோம். உபாகமனின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் பாருங்கள், 17ஆம் வசனம் பாருங்கள். உபாகமம் 25:17 பாருங்கள். எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்து இருக்கிறையிலே என்ன செஞ்சானா, பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்தித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பார பண்ணும்போது நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழித்து பண்ண கடவாய். ஒவ்வொரு ஜாதி எந்தெந்த ஜாதியெல்லாம் தேவனுக்கு விரோதமாக வருதோ அந்த ஜாதியெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அழித்து போடுகிறார். இந்த மோவாபிய ஜாதி என்ன பண்ணுதுன்னு பார்த்தா, என்னாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1-2 வசனம் பாருங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 25. இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கியிருக்கையில், இஸ்ரவேல் சித்தீம் தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்து பண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். முதல்ல அவர்களோடு கூட இணைக்கப்படுறாங்க. ரெண்டாவது என்ன பண்றாங்க, பலிகளை சாப்பிடுறாங்க. மூணாவது அவர்களை வணங்கி கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. பணிந்து கொள்கிறார்கள். 3 தவறுகளை அவர்கள் செய்யும் பொழுது ஒரு வாதை எழும்புகிறத பார்க்க முடிகிறது. அப்போ ஆண்டவர் நம்ம ஒரு வேறு பிரிக்கப்பட்ட சந்ததியாய், நம்மை ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு சந்ததியாய், ஒரு ஆவிக்குரிய சந்ததியாய் நம்மை பார்க்கின்றார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தேவன் எல்லாரும் வாழ்வது போல உங்களையும் வாழ தேவன் ஒரு நாளும் நம்மை அழைக்கவில்லை. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே உங்களுடைய திட்டங்கள், தயவுகள், ஆசீர்வாதங்கள் என் மேலே இருக்கிறபடியால் நான் எப்பொழுதும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளையாய் வாழ என்னை தகுதிப்படுத்த ஆண்டவரே. அப்படி நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் உங்களோடு கூட இணைந்து விடுவார். இவங்க என்ன செய்கிறாங்க, தவறுகளை பண்ணும்பொழுது வாதை எழும்புகிறது. அந்த சமயத்தில் இவர்கள் போயிட்டு மோசே எல்லாரும் போயிட்டு ஆசரிப்பு கூட அதுக்கு முன்னாடி போட்டு தேவனுடைய சமூகத்தில் பணிந்து கொண்டு ஆண்டவரே மன்னித்து கொள்ளுங்க சொல்லி இப்போ வாதம் நிற்கணும். அவங்க ஆளுங்க செத்துக்கிட்டே இருக்காங்க. எந்த குடும்பத்தில் யார் சாவான்னு தெரியல. அப்போ இவங்க கதருடைய சமூகத்தில் போய் கதறி அழும்பொழுது என்ன பண்ணுறாரு, அப்போ அந்த இவன் ஒரு பக்கம் ஜெபிச்சுட்டு இருக்கான், இன்னொரு பக்கம்
ஒரு ஆள் என்ன பண்ணுறான், ஒரு ஸ்திரீயை கூப்பிட்டுட்டு போயிட்டு விபச்சாரம் பண்ணுறதுக்கு போகிறான். அந்த சமயத்தில் அதை எலியாசருடைய புள்ள யார், பினகாஸ் பார்க்குறான். இல்லை பார்க்குறான், பார்த்துட்டு ஒரு ஈட்டியை எடுத்துகிட்டு வந்து அவனை உருவை குத்தி விடுகிற மாதிரி நின்று போச்சு. கொலை பண்ணுறது தப்பு இல்லையா பாஸ்டர் அப்படின்னு கேட்க முடியாதுங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவனை தண்டிக்கின்றார். ஹல்லேலூயா. அப்போது என்ன நடக்குது, ஒரு நிமிஷத்தில் வாது. அப்புறம் ஆசாரிய பட்டம், இந்த அருமையான ஆசாரிய பட்டத்தை அவர்கள் தேவன் பினகாசுக்கு அவனை சந்ததியாக ஆசீர்வதிச்சார். அந்த வைராக்கியம் உங்களுக்கும் எனக்கும் பொழுது நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறது. அதான் மிக முக்கியமான காரியம். நீங்கள் எவ்வளோ வைராக்கியமாக இருக்கீங்களோ அவ்வளோ வைராக்கியமாக கர்த்தர் உங்கள் சந்ததியை ஆசீர்வதித்து விடுவார். ஹல்லேலூயா. அந்த வைராக்கியம் போச்சுன்னா உங்களோட உங்களோட ஊழியம் முடிஞ்சு போயிடும், உங்களோட ஜப வாழ்க்கை முடிஞ்சிடும். அந்த ஜப வாழ்க்கை அடுத்த சந்ததிக்கு ஒரு நாளும் தொடராது. அதனால் நீங்கள் விதைக்கிற விதை எப்பொழுதுமே பலனுள்ளதாய் மாற வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிக்க இரக்கமுள்ளவராக இருக்கின்றார். அப்போ இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது தேவன் அங்கே ஒரு பெரிய காரியத்தை, அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அப்போ எது தவறு நடக்குதோ, அப்போ இந்த மோவாபிய ராஜா தவறை செய்கிறான். தவறை செய்யும் பொழுது அங்கே ஏகூத் என்ற ஒருவனை ஆண்டவர் உருவாக்கி அவனுடைய ராஜ்யபாரத்திற்கு ஒரு முடிவை உண்டு பண்ணுகிறார். ஆண்டுடைய திட்டங்களும் தயவுகளும் ஆசீர்வாதங்களும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆண்டோடு நான் இந்த சங்கீதத்தின் புத்தகம் வாசிக்க ரொம்ப அருமையான புத்தகம்.